நாட்களாக ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு காந்தி மியூசியம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காய விபத்து பகுதி என்று தொடர்ச்சியாக கடந்த 1035 நாட்களாக இந்த கொரோனா 2வது அலையிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக இந்த மதிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 1039வது நாள் என்பது மட்டுமின்றி நம்முடைய அமாவாசையும் நாள் கூட என்பதனாலே நம்முடைய பிக் பாஸ் புகழ் பிரபல நடிகர் அருமைக்குரிய நண்பர் வையாபுரி அண்ணா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் வந்திருக்கிற நேரத்தில் அவருடைய திருக்கரங்களினாலே அவருக்கு ஏழைகளுக்கு இறங்குவது என்பது, உணவு வழங்குவது என்பதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் என்ற அடிப்படையிலே அவருக்கு அவருடைய திருக்கரங்களினாலே இந்த உணவினை வழங்குவதற்கு முன்பாக வையாபுரி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். நமஸ்காரம். பொதுவாகவே அதாவது உணவுங்கிறது எல்லாருக்குமே போதும்னு சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். அது நம்ம மதுரை அச்சய பாத்திரம் மூலமாக கிட்டத்தட்ட 1000 நாளை தாண்டி நான் 50ஆவது நாள் வந்திருக்கேன், 100வது நாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறையா நாள் வந்திருக்கேன். இருந்தாலும் இதை தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் இருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலராகவே நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வர முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக 1000 நாளை தாண்டியாச்சு, நீங்கள் வந்தாகணும்னு சொல்லியிருந்தாரு. அமாவாசையாக இருக்குது, அதனால் நம்ம உண்மையிலே முன்னோர்கள் நினச்சி நம்ம வீட்டில் தர்ப்பணம் பண்ணுவோம். அங்கே இருக்கிறத நம்மளால் முடிஞ்சதை தானம் பண்ணுவோம். அதையும் நினச்சி இப்போ வரைக்கும் நம்ம மதுரை அட்சய பாத்திரம் மூலமாக நெல்லை பாடு பண்ணிட்டு இருக்காருன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்குறத அதை விட பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையிலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி, காந்தி மியூசியத்திலையும் சரி, கோயில் வாசலையும் சரி, எங்கெங்கெல்லாம் தெருவோரமாக உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு பசியாற்றுறதுக்காக அவர் பண்ணுறாரு. அவர் மூலமாக சேர்ந்து நிறையா பேர் அதுக்காக உதவி பண்ணுறீங்க. இன்னும் இந்த 1000 நாள் பத்தாமல் 1000ஐ தாண்டி இருக்கு. இன்னும் பல 1000 நாட்கள் இது கடக்கணும். பசி இல்லாமல் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மதுரை அட்சய பாத்திரத்தினுடைய நோக்கம், நெல்லை பாலுடைய நோக்கம். அதுபோல் நீங்களும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பல பேருக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அங்கே பாருங்க கணேஷ்வா. ஒரு நிமிஷம் மதுரையில் மதுரை அட்சய பாத்திரம்ங்கிற பேரில் நெல்லை பாலு 1039வது நாளாக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நேரத்தில் எல்லாருக்கும் குவாரண்டைன்ல இருந்து அப்போ ஆரம்பிச்சது. அதாவது சாப்பாட்டுக்காக எல்லாம் ரோட்டில் கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்கு பொட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஒரு நேர உணவாது மதிய உணவு கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் 1039வது நாள் தாண்டி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும். ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவிகள் பண்றீங்க. அதை இந்த கையில வாங்கி அந்த கையில அவர் கொடுக்குறாரு, அவர் கையில வாங்கி நான் இந்த கையில கொடுக்குறேன். இங்கே மட்டும் இல்ல, மதுரையில் இருக்கிற ரோட்டோர மக்களும் சரி, ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்கும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, யாரெல்லாம் பசியார இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நேரமாவது நம்ம பசி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் மதுரை அட்சய பாத்திரத்துடைய நோக்கம். அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நெல்லைப்பாடு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை இதை செஞ்சீங்கன்னா இன்னும் பசியே இல்லைங்கிறத உருவாக்கலாம். அதுக்காக தான் தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே வராரு. அவருடைய பணிகள் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சடங்கு இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே நான் கிளம்பி வந்துடுவேன், ஃப்ரீயாக இருந்தால். இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஏதாவது பிரச்சாரம் எந்த கட்சி சார்ந்து போகிற மாதிரி இருக்கீங்களா? அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரே கட்சி ஒரே கொள்கை, எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இப்போ மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதை பேசுகிற அளவுக்கு அறிவும் ஆற்றலும் இல்லை, அவ்வளோ பெரிய ஆளும் நான் கிடையாது. அதனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ நடிகர் சங்க கட்டுவதற்கு இப்போ கமல்ஹாசன் அவங்க கூட 1 கோடி ரூபா நேற்று கொடுத்துருக்குறாங்க.
இப்போ நடிகர் சங்க கட்டடத்தினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்னவா இருக்குது? அது விஷால் சாரை கேட்டால் தெரியும், நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் தெரியும். ஏன்னா நானும் மற்றவர்களை போல ஒரு சாதாரண உறுப்பினர் தான். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி தான், முதல்ல வேலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ 10 நாளோ எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் கண்டிப்பாக, அதாவது மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகளோ அதை எடுத்து சொல்கிறதுக்கு வருவேனே தவிர இன்னொருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இன்னொருத்தவங்களை திட்டுறதுக்கோ நான் கண்டிப்பாக எப்பவும் இதுவரைக்கும் நான் எந்த மீட்டிங்லேயும் எந்த கட்சியை சார்ந்தும் பேசினதில்லை. அம்மா போட்ட நலத்திட்ட உதவிகளை மட்டும் சொல்லியிருக்கேன். அதுபோல் இப்போ எடப்பாடி அவர்கள் என்னென்ன இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு சொல்ல போகிறாரோ அதை எடுத்து சொல்கிறதுக்காக கண்டிப்பாக வருவேன். கிடையாது நம்ம